பாடி பில்டிங் வந்து நீங்கள் நான் கைகிரீன்லாம் பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன் கல்ஃபில் இருக்கும்போது. பர்சனலாக வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூ ஆர் நாட் அ வெயிட் லிஃப்டர், யூ ஆர் அ பாடி பில்டர். நீ 2.5 கேஜி வச்சு கூட அந்த பைசப்ஸ் வந்து உன்னால் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அப்படி பண்ண தெரியலன்னா யூ ஆர் நாட் அ பாடி பில்டர் அப்படின்ட்டு சொன்னார். டைம்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்டிஃப்னஸ் இருந்தது. இஸ் எ ஃபுட்பால் பிளேயர். ஓகேங்களா, அவர் போயிட்டு ரிலீஃப் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்பா சென்டர் போயிட்டு அவங்க எல்போவில் போட்டு பண்ணதுனால மசில் ஃபைபர்ஸே வந்து ஸ்னாப் ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோ அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. ஸோ ஹாய் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து சின்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, எனக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எனக்கு பேக் இன்ஜரி ஆச்சு, ரெக்கவரி எப்படி பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன்னு. ஸோ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ண கேட்போம். ப்ளீஸ் கமெண்ட் ஜாயின். ஸோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இன்ட்ரோல ஷிபின் சொல்லியிருந்தான் அவனுக்கு பேக் இன்ஜரி ஹெல்ப் பண்ணி அதை ரெக்கவர் பண்ண அவங்க கிட்டே போய் கேட்போன்னு. ஸோ அவர் தான் வந்து கூட இருக்காரு, ஹபீப் ப்ரோ. ஸோ அவர்கிட்ட கேட்போம் என்ன பண்ணாரு, என்ன மேஜிக் பண்ணி இவ்வளோ சீக்கிரமா அவரை ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. என் பேர் ஹபீப். ஆக்சுவலி ஐம் அக்யூபஞ்சரிஸ்ட் அண்ட் வர்மா தெரபிஸ்ட் அண்ட் கப்பிங் தெரபிஸ்ட். ஸோ நான் வந்து ஐ மீன் டு திஸ் ஃபிட்னஸ் ஃபீல்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து. ஸோ அப்போ வந்து எங்கன்னா YMCA அங்கே தான் வந்து ட்ரெயின் ஆனது, நந்தனம் YMCA. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு கட்டத்தில் வந்து காலேஜ் டைமில் அப்படியே தெரப்பி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் கல்ஃபில் இருந்தேன், பஹ்ரைன். ஸோ அங்கே தான் வந்து கப்பிங் தெரப்பி இதெல்லாம் லேர்ன் பண்ணுது. ஸோ எனக்கே வந்து சர்விக்கல் பல்ஜ்லாம் இருந்தது. ஸோ ஃபிசியோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இதில் வந்து தீர்வு கிடைக்கல. ஸோ அந்த தேடலில் தான் நான் இப்போ வந்து பாரம்பரிய கலையாக வர்மக்கலை, அக்யூபஞ்சர் இதை வந்து லேர்ன் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பேசிக்காக நீங்கள் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சு. ஆமாம், ஏன்னா இப்போ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நான் குறை சொல்லலை, சில மெடிசன்ஸ் ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஃபிசியோவில் பார்த்தோம்னா வெறும் இப்போ நம்ம IFT, அல்ட்ராசவுண்ட், இப்போ ட்ராக்ஷன், இப்போ இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இது மட்டுமே ஸ்பைன் கிடையாது. ஸோ இதை தாண்டி வந்து நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்மக்கலை உள்ள வந்தால் மட்டும்தான் அது வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, அதுக்கு என்னென்ன ஃப்ளூயிட்ல இருந்து எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ வெறும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா மட்டும் அலைன்ட் ஆகாது. ஸோ சில பேருக்கு வந்து இப்போ லைஃப் ஸ்டைல் ஐடியில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். ஸோ ஷிபின்கானது வந்து இன்ஜுரி. ஸோ இன்ஜுரினால நம்ம என்ன பண்ணோம், வெறும் வர்மம் தடவல் மட்டும் பண்ணிட்டு இப்போ கப்பிங் தெரப்பி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வரைக்குமே சரியாயிடுச்சு. ஸோ பட் அவர் சின்ன ஏஜ்னால அவருக்கு வந்து இந்த ஃப்ளூயிடு, ஸ்பைன் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். மற்ற ஸ்பைன்லாம் வந்து அலைன்டாக இருந்தது. இந்த ஸ்காலியாஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பெண்ட்லாம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ஆகலை, வெறும் பல்ஜ் மட்டும் இருந்தது. ஸோ இந்த கம்ப்ரெஷன் வந்து இமீடியட்டாக ரிலீஃப் ஆயிடுச்சு. ஆனால் இதே இப்போ ஐடி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து லைஃப் ஸ்டைலில் உட்காந்துட்டே இருக்கிறது. ஸோ உட்காந்துட்டே இருப்பாங்க, ப்ளஸ் இதனால அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால ஹீட் ஆகும். ஸோ ஏர் கண்டிஷனர் இருக்காங்க. ஸோ பிளட் ஹீட் பாடி ஹீட் ஆகிறப்போ ஸ்பைனில் இருக்கிற ஃப்ளூயிடு வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாகி ஸோ ஒரு டிஸ்கும் வந்து கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சு. இது வந்து லைஃப் ஸ்டைல்னால வந்து பிரச்சனை. ஸோ அகெயின் அவங்களுக்கு ஃப்ளூயிட்லாம் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ ஃபிசியோவில் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. கரெக்ட். ஸோ அப்போ வந்து இது வந்து பாரம்பரியமான வைத்தியம் போகணும். ஸோ அப்போது அந்த வர்மக்கலை பண்ணி அக்யூபஞ்சர் நீட்லிங்லாம் பண்ணும்போது அக்யூபஞ்சர்ன்றது நான் பண்ணுறது வந்து TCM அக்யூபஞ்சர். TCMனா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் ஆஃப் அக்யூபஞ்சர். ஓகே. ஸோ அந்த அக்யூபஞ்சரில் நம்ம அதில் தான் வந்து சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட்டே 2 hours கிட்ட ஆகும். ஸோ இட்ஸ் அ ஃபுல் டே ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுப்போம், மார்னிங்கு ஈவினிங் அப்படின்ட்டு. ஸோ அது பண்ணும்போது தான் அதில் தான் இந்த ஸ்பைன் ஃப்ளூயிட் செக்ரேட் ஆகுறது, ஸோ ரீஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து அதில் தான் இருக்குது. ஸோ அலைண்டாக பண்ணுறதுக்கு வர்மக்கலை தடவல், ஸோ இமிடியேட் பெயின் ரிலீஃப், மசில் ரிலேட்டடாக பண்ணுறதுக்கு ரீஹாபிலேஷன் தான் நான் கப்பிங்கில் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஒரு 4-5 ட்ரீட்மெண்ட்டை சேர்த்து வச்சு பண்ணிட்டு இருக்கேன் வித் கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். கம்பேரிங் டு இங்கிலீஷ் மெடிசன் உங்களுக்கான டைம் அதிகமாக இருக்கும். பட் லாங் டைம் எடுக்கும். பட் லாங் டர்ம் ரிலீஃப் மாதிரி. லாங் டர்ம் ரிலீஃப், பெர்மனன்ட் ரிலீஃப் மாதிரி. ஸோ ஷார்ட் டர்ம் ஃபிக்ஸ் மாதிரி கிடையாது. ட்ரீட்மெண்ட் டைம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். எஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃபும் கிடைக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன் அப்படின்னா நான் இது ஒரு சின்ன ஒரு இதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு விரும்புகிறேன். இப்போ கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக இப்போ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. நம்ம எதுனா இப்போ நெக் ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக போய் கைரோ பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ சிஸ்டம் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ ட்ரெபிசியஸில் நாட்ஸ் வந்துருச்சு.
ஸோ மசில் பிரச்சனைனால அங்கே வந்து ஸ்பைனில் வந்து பிரச்சனை வந்திருக்கு. ஸோ நம்ம ரிலீஃப் பண்ண வேண்டியது ஸ்பைன் அலைன்மெண்ட்டை கிடையாது, ஃபர்ஸ்ட் மசிலை ரிலீஸ் பண்ணணும். ஸோ மசிலையும் நம்ம வந்து நார்மல் மசாஜ்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக இந்த வர்ம தடவல் முறை தெரிஞ்சிருக்கணும். அந்த எப்படி போகுது ரூட்டு, அந்த ஃபைபர்ஸ் ரூட்டு எல்லாம் தெரிஞ்சு அந்த தடவல் முறை பண்ணிட்டு நாட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். இல்லை நம்ம வந்து போயிட்டு அப்பப்போ 15 days once பண்ணிட்டே இருக்கோம்னா ஒரு கட்டத்தில் வந்து வீக் ஆகிட்டு அங்கே தான் வந்து பார்க்கின்சன் பிரச்சனை வரைக்கும் கொண்டு போகுதுன்ட்டு எழுதியிருக்காங்க பாரம்பரியத்தில். ஓகே, இந்த ராங்கா பண்ணோம்னா நரம்பு தளர்ச்சி, அதான் சொல்றேன். ஸோ வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அப்பப்போ. ஏன்னா கார்டிலேஜஸ்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு. நாட்ஸ்னா என்னன்னா ஒரு பிளட் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு, மசில் ஃப்ளோ இல்லை, கிளாட் மாதிரி, அதாவது ஒரு ஃப்ளோ இல்லை, எனர்ஜி ஸ்டாக்னேஷன். ஸோ எனர்ஜி ஸ்டாக்னேஷன் ஆக 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 அங்கே வந்து அந்த ஆர்பிசி செல்ஸ் அந்த வந்து ரெஜினேஷன் வந்து நடக்காது. அந்த செல் லைஃப் வந்து இதுவாயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிட் அந்த ஃபார்மேஷன்லாம் கார்டிலேஜஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு. அந்த டைம்ல பை மிஸ்டேக் இதெல்லாம் பார்க்காம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தவிர்க்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, ஸோ இப்போ உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க? அவங்க அனலைஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? புதுசாக கிளைண்ட் வராங்க, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி ஆளுங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டைரெக்டாக வந்து எனக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றாங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவோம். இந்த ஸ்பைன் ப்ராப்ளம் ஏன் வந்தது? இன்ஜுரினால வந்ததா, இல்லை லைஃப் ஸ்டைல்னால வந்ததா? ஸோ லைஃப் ஸ்டைல்னா பல்ஸ்லேருந்தே பார்ப்போம் நாங்கள். பல்ஸ்னா இப்போ நார்மல் பல்ஸ் இல்லை, இது வந்து பாரம்பரியமான இது டிசிஎம் பல்ஸோ வர்னான் பல்ஸோ, அதாவது ஆர்கன்ஸ் என்ன எனர்ஜி லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பிளட்டு ஹீட்டு, அதாவது பாடி ஹீட்டு ப்ளஸ் வந்து ஆர்கன்ஸ் என்ன லெவலில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பல்ஸ்லேயே பார்த்துருவோம். இல்லை வெறும் கை நாடி, ஆமாம், டச் அண்ட் ஃபீல்லே இது பண்ணலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரும். ஸோ டயக்னோசிங் தான் மெயின். ஃபர்ஸ்ட் பல்ஸ் டயக்னோசிங், டங் டயக்னோசிங், அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட், ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸு. இது வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகிட்னால வந்ததா, இல்லை வேற எதனா டெஃபிஷியன்சி கண்டிஷனால வந்ததா? ஸோ இதெல்லாம் வேற பார்த்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம ரீசன் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹீட் ஆனதுனால அவங்களுக்கு பிளட் ஹீட் ஆகிட்டு, ஸோ அதனால ஸ்பைன் ப்ராப்ளம் வரைக்கும் வந்திருக்கு. சில பேருக்கு என்ன ஆயிருக்குன்னா, அதாவது ஒரு 40 years ஆள் தான், ஓகேங்களா, அவருக்கு வந்து ஸ்பைன் ஸ்பாலியாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பைன் வந்து பெண்ட் ஆகிடும். அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை. ஏன்னா அவர் வந்து பாடி ரொம்ப வீக்காக இருக்கு. ஸோ மசில் அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஏஜும் 40 தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, கம்மி ஏஜ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அண்டர் 40 to 45 தான். ஸோ மசில் வீக் ஆகிட்டதுனால ஸ்பைன்லாம் பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். நம்ம வந்து ஏன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது நம்ம அலைன்மெண்ட் எப்படி பண்ண முடியாது, மறுபடியும் ஆகிடும். ஸோ அந்த ஃபைபர்ஸ் வந்து லைக் இன்ஆக்டிவாக இருக்கு. ஸோ அது அப்போ வந்து ஃபுட்டுலேருந்து வரும் நியூட்ரிஷன் சரி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அலைன்மெண்ட் எல்லாமே பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா, இப்போ புது கிளைண்ட் வராங்கன்னா மெயின் லைஃப் ஸ்டைல் எல்லாமே அது 1 மணி நேரம் நம்ம வந்து இது எடுப்போம், செஷன் மாதிரியே. அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எமோஷ்னலாக சில பேர் எமோஷ்னலாகி கூட இன்டர்னல் பிரச்சனைலாம் வரும். ஸோ இதனாலலாம் இருக்கு. ஸோ ஃபுல்லாக அவங்க ஹிஸ்ட்ரியே கேட்டு அசஸ்மெண்ட் பண்ணி டயக்னோசிங் பண்ணி, பல்ஸ் டயக்னோசிங், டங் டயக்னோசிங், ஸோ இந்த மாதிரி டயக்னோசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ செஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் டே அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஜிம்லேருந்து வராங்க, வெறும் ரிகவரி மட்டும் வராங்கன்னா அது வேறு, லைக் 2 hours முடிஞ்சிடும். வெறும் வர்ம தடவல் பண்ணிட்டு கப்பிங் பண்ணிட்டு முடிஞ்சிடும். ஷிபினோட கேஸ்லாம் ஆமாம், அப்படி பண்ணிடலாம். வெறும் 2 hours அந்த மாதிரி. இல்லை லைஃப் ஸ்டைல்னால வந்தால் ஃபுல் டே அப்பாயின்மெண்ட்ஸ், அப்போ தான் ரிசல்ட் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு டிசிஎம் அக்யூபஞ்சர், வர்மக்கலை, இது எல்லாமே பண்ணும், கப்பிங் தெரப்பி, இதெல்லாம் பண்ணிட்டு வித் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி மட்டும் பண்ணுவாங்களா? இல்லை இது வந்து ப்ரோட்டோகால். ஆமாம், ஏன்னா வந்து 3 days once, வீக்லி ஒன்ஸ், 15 days once, இப்படி அதிகரிச்சுட்டே போகும். இப்போ ஷிபின்கே பார்த்தீங்கன்னா இன்ஜுரி சிவியராக இருக்கும்போது 1 week 3 times பண்ணணும்.
அப்புறம் வீக்லி ட்வைஸ் ஆச்சு, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு, அப்புறம் 15 days ஒன்ஸ், இப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆகும். இப்போ வந்து ரீஹேப் மட்டும் தான் வராது. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டாப் பண்ணணும். நம்ம வெறும் ஒரு செஷன் மட்டும் எடுத்தா ரிலீஃப் கிடைக்கும், அங்கேயே விட்டுடக்கூடாது. ஃபுல்லாக லைக் 100% க்யூர் ஆனதுக்கப்புறம் விட்டா நல்லது. ஷிபினுக்கு வந்து இன்ஃப்ராஸ்பினட்டஸ் இந்த மசிலில் வந்து நாட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணாலே இஸ் கெட்டிங் பெயின். அங்கே ப்ளஸ் ரேம்பாய்ட்ஸில் வந்து இருக்குது, அங்கேயும் ட்ரெபிசியஸ் மீட் ஆகிற இடத்துல மசில் நாட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேராவுக்கு எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட இந்த ட்ரெபிசியஸ் மசில் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே இறங்கியிருக்கு, இது வந்து இப்படி மேலே தூக்கி அப்படி இறங்கியிருக்கு. தெரியுதா? இது இப்படி இறங்கியும் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் லெவல், இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயிட் எஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கு. ஸோ இது வந்து அவர் பண்ணுற ஒர்க்கு. இப்போ ஹீ இஸ் இன்டு ஐடி, ஸோ அவர் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி போஸ்டர், உட்கார்றது, அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேபிளில் ஒரு மாதிரி சாஞ்சிட்டு மவுஸ் யூஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோல்டரே வந்து ட்ராப் டவுன் ஆகிடும். ப்ளஸ் அவரோட சில ஒர்க் வந்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு வீட்டில். ஸோ அந்த சப்போர்ட்டிங் ஒர்க்லாம் பண்ணும்போது இந்த ரைட் ஆர்ம் நிறைய யூஸ் பண்ண இது வந்து இறங்கியே இருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெபிசியஸ் மசில். இப்போ நான் இவருக்கு வந்து வர்ம தடவல் பண்ண போகிறேன். வர்ம தடவல் பண்ணி இது ஏறி இருக்கு இல்லையா, இதை வந்து தடவி இது இந்த மசிலை லூஸ் பண்ணுவேன். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஷோல்டரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃப்ராஸ்பினட்டஸ் இங்கே இருக்கிற மசில் நாட்ஸை வந்து ஃப்ரீ பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அவர் இந்த அழகாக இந்த ஆயில் எடுக்கிறதும் அப்படிதான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பம்ப் பண்ணி பண்ணுவோம்ல, அதெல்லாம் இல்லாமல் கையில் தான் அப்படி எடுத்து அவ்வளோதான் சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி சால்ட் பே மாதிரி அந்த மீன் மாதிரி இருக்கு. இப்போ இங்க பெண்ட் இருக்கிறதுனால கத்துறாரு இந்த இடம். கத்துலாம். ஒன்றும் பயப்படாதீங்க மக்களே, Breathe in, breathe out. Nice. Breathe in, breathe out. Nice. Nice. ஸோ நான் இவர் கூட ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை ட்ரெயினும் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அந்த பாடி பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, பாடி பில்டிங் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட் ஆஃப்டர் மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ், ஃபுட்பால், அதுக்கப்புறம் பாடி பில்டிங் தான். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தனுக்காக போனது. குளோப் ஜிம் சொல்லி நந்தனம்ல இருந்தது பழைய ஜிம்மு. ஸோ அங்கே போனது. அப்போ நான் 8th standard 9th standard தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து தான் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஏன்னா ஸ்டார்டிங் நான் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண கோச்சே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் சென்னை, இவங்க தான். சிறை செல்வன் அவர் பேர் இது பண்ணோம். ஸோ அவர் தான் மாஸ்டர். அவர் தான் வந்து சிம்பு சிலம்பரசன் அவங்களுக்குலாம் கோச்சாக இருந்தார். ஸோ இப்போ நிறைய பொலிட்டிஷியன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து எனக்கு வந்து கோச்சாக இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சதுனால தே அட்வைஸ்ட், நீங்கள் வந்து எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ மேலே வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே படிக்க நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ஸ் பற்றிலாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து எவ்வளோ என்னென்ன ஹார்ம்ஃபுல் நடக்கும்னு எனக்கு அப்போவே படித்ததுனால ஐ மீன் டு நேச்சுரல் பாடி பில்டிங். ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 2011-12 இங்கே டெல்லியில். அங்கெல்லாம் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அப்படி வந்து இதில் கிரேஸ் ஆகிட்டு தான் இப்போது நான் ஸ்டார்டட் ப்ரீச்சிங் அபவுட் நேச்சுரல் பாடி பில்டிங். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நிறைய பேருக்கு ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங்லாம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் கோச்சிங், பர்சனல் ட்ரைனிங். இப்போது மேக்ஸிமம் இப்போது தெரப்பியாக ஃபுல்லாக இறங்கிட்டதுனால இப்போது அதுலேருந்து இங்கே வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்
ஹபீப்ஸ் அக்யூஃபிட். நாங்க யூடியூப்லயும் போறோம். ஸோ நீங்க அப்ரோச் பண்ணி கண்டிப்பா அப்ரோச் பண்ணி பாருங்க. அவர் ஐ திங்க் ஆன் அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல. ஆமா. ஸோ ஆன் அப்பாயின்மெண்ட் பேசிஸ் அவர் எடுக்கிறார் சில ஆளுங்களை. ஸோ யூ கேன் ஹேவ் இன்ட்ராக்ஷன் வித் டிஎம் பண்ணிட்டோ இல்லை மெயில் அனுப்பிச்சோ அவர் கான்டாக்ட் டீடைல்ஸ் நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்றோம். லைக் யூ கேன் அப்ரோச் ஹிம் டைரக்ட்லி இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ். ஏதாச்சும் டவுட் ஏதாவது டவுட் இருக்கா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தெரப்பி பண்ணணும்னா கூட நீங்க அவர் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெராய்ட் பேஸ்டு நேச்சுரல் நேட்டி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நேச்சுரல் சொன்னீங்க. ஸோ நேச்சுரலில் வந்து இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கிரேட்டின் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்களா? ஸோ நிறைய பேருக்கு அந்த இது இருக்குது. சில பேர் நேச்சுரல்னாவே ப்ரோட்டீன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கிரேட்டின்னா அந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிஸ்ஜட்மெண்ட் மாதிரி. ஸோ அதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன? இதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும். ஆக்சுவலி பேசணும்னா ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நான் ப்ரோட்டீன் கிரியேட்டின் எல்லாமே எடுத்தது தான். ப்ளஸ் எல்லா டயட்டை ஃபாலோ பண்ணாத டயட்டே கிடையாது. கீட்டோஜெனிக்கு பேலியோ எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன். 6 months ஒன்ஸ் புது டயட் எடுப்பேன், ஃபாலோ பண்ணுவேன். என்ன கான்ஸ் என்ன இதுன்னு பார்ப்பேன். அகெயின் வேற எதனா டயட்டுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் வந்து இப்போ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் கிரியேட்டின்ஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி மோர் தென் 5 to 6 years ஆச்சு. நான் எப்போ இந்த நேச்சுரோபதியில் வந்தேனோ அக்யூபஞ்சர் அண்ட் வர்மக்கலையில். ஸோ இதை பற்றி வந்து நம்ம எடுக்கிற ஃபுட்டு இன்டர்னலாக எவ்வளோ பாதிக்குதுன்ட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. சில சைட் எஃபெக்ட்ஸ் நான் இது ஸ்டெராய்ட்ஸ் எடுத்ததே கிடையாது. ஆனால் வித் சப்ளிமெண்ட்ஸ்லேயே சில பிரச்சனை வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த ஹீட் ஏன் வருது அப்படின்னு. ஸோ இந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு புரியும். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க ஹீட் பாய்ஸ் வருது, இது வருது, சம் டீஹைட்ரேஷன்ல இருந்து எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ஸ்னாலையும் சில இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கிரியேட்டின் எடுத்தா அதான் கிரியேட்டின் கிட்னிக்கு ப்ராப்ளம் வரும்ட்டு. அப்படி மட்டும் கிடையாது. நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட் போயிட்டா கூட பாடியில் வந்து கிரியேட்டின் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ நேச்சுரலாக கிரியேட்டின் இன்க்ரீஸ் பண்ணால் கூட அந்த இஷ்யூ வரலாம், கிட்னிக்கு அந்த இஷ்யூ வரலாம். ஆமாம் வரலாம். பட் ஏன்னா பாடி பில்டிங் இப்போ சப்ளிமெண்டேஷனே வந்து யாருக்கு அப்படின்னா ஏன் கண்டுபிடிச்சாங்க சப்ளிமெண்டேஷன்னா ஃபார் மிஸ்டர் ஒலிம்பியன்ஸ். ஒன்லி ஸ்டேஜில் போய் கம்ப்ளீட் பண்ணுற ஆளுங்களுக்கு தான் வந்து சப்ளிமெண்டேஷன். ஏன்னா ஒரு கட்டத்து மேலே அவங்களால வந்து ஃபுட்டில் வந்து அட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஷிபினுக்குலாம் நான் வேண்டாம் தான் அப்படிதான் நம்ம கோச் பண்ணது. அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுட்டில் தான் போவார். ஒரு 25 grams 30 grams மட்டும்தான் அவர் வந்து சப்ளிமெண்டேஷனில் ப்ரோட்டீன் போகும். அதுவும் வந்து கடைசி டைம் தான், நம்ம அந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுற டைமில் தான் நம்ம போனது. ஏன்னா வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு. ஸோ பாடி பில்டிங்கும் வெறும் லைக் ஃபார் ஒன்லி ப்ரொஃபஷனல் ப்ரோ அத்லீட்ஸ்க்கு தான் வந்து அந்த சப்ளிமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் வந்தது. அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெருசாக காட்டணும். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வச்சு தான் ஸ்டார்டிங்லாம் டெஸ்ட் பண்ணாங்களே அதெல்லாம். ஸோ அவர் வந்து அந்த லெவல் ஆஃப் மசில் மாஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் சப்ளிமெண்டேஷன். ஏன்னா நம்ம ஒரு கட்டத்து மேலே அவ்வளோ டயட்ஸ் 10 meals per dayலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால அவர் வந்து சும்மா 2 scoop போட்டு ஒரு 50 grams ஆஃப் ப்ரோட்டீன் ஆகும். லைக் பட்ஜெட் வைஸ் பார்த்தா சப்ளிமெண்ட் இஸ் சீப்பர் ஆப்ஷன். ஆமாம், அது ஒன்று. ப்ளஸ் வந்து உங்களோட இன்டெஸ்டைன்ஸ் கிவ் அப் பண்ணிடும். சப்ளிமெண்டேஷன் நீங்கள் பட்ஜெட் கூட விடுங்க, உள்ள பிரச்சனை வந்துடும், இன்டெஸ்டைன்ஸ் கிவ் அப் ஆகிடும். ஸோ இதனால தான் இந்த ஹெர்னியா ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ இருக்கிற பாடி பில்டர்ஸ்க்கு ஏன் அதிகமாக வருது அப்படின்னா, நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட்லாம் போட்டிங்கன்னா ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷனே வந்து உங்களுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் வழியாக தான் வரும். ஸோ நீங்கள் அதிகம் கொடுக்க உள்ள வேலை செய்ய உங்களுக்கு வந்து இந்த குடல் இறக்கும் காரணம் வரும். ஸோ இதில் நிறைய பேர் இது கூட பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த நேச்சுரோபதி பேக்ரவுண்ட் நாலேஜ் இருக்கிறதுனால கெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆச்சு. ஏன்னா நாங்கள் பல்ஸ்லேயே வந்து நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம் இன்டெஸ்டைன்ஸ் எனர்ஜி எவ்வளோ இருக்கு அந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ பாடி பில்டர்ஸ் நான் பார்த்து பாடி பில்டர்ஸ் பார்த்த பல்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி எனர்ஜியும் இன்டெஸ்டைன்ஸ் எனர்ஜிலாம் வந்து கம்மியாகுது, வீக்காக இருக்கு. ஓகே. ஸோ இதனால வந்து என்னோட அட்வைஸ், தேவைப்பட்டா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஃபுட் சப்ளிமெண்ட்ஸே வந்து இப்போ வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பர்பஸ் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் பர்பஸ் ஆயிடுச்சு. எல்லாமே பிஸ்னஸ் தான் ஆயிடுச்சு. ஸோ தேவைப்பட்டா மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா மட்டும், இல்லை நேச்சுரலாக ஃபுட்லேயே பண்ண முடியும். இன்னும் ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நான் கோச் பண்ணது எல்லாமே பாரம்பரிய அரிசியில், ராகி, இந்த மாதிரி கம்பு, மில்லட்ஸு, கருப்பு கவனி ரைஸு,
ஜீரக சம்பா, கருப்பு கவனி, இந்த மாதிரி ரெட் ரைஸ்ல தான் வந்து அவர் ஸ்டேஜ் கடைசி பீக் வீக் வரைக்கும் அந்த ஃபுட்டு தான் அவர் எடுத்துட்டு இருந்தார். ஸ்வீட் பொட்டேட்டோஸ்ல இருந்து எல்லாம் வந்து நேச்சுரல் இதுதான், பெரிய ஃபேன்சி அதாவது மல்டிவிட்டமின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ஃபுட்லேயே தான் மெயின்டைன் பண்ணி பண்ணலாம். ஸோ பண்ணவும் முடியும், நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நாலேஜ் தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நேச்சுரலாக வந்து பண்ணி டெவலப் பண்ணுற பாடிக்கும் சப்ளிமெண்ட் எடுத்து டெவலப் பண்ணுற பாடிக்கும் ஃபிசிக்கலி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் சப்ளிமெண்டேஷனும் சரி, நீங்கள் வந்து இப்போ நேச்சுரலாக போனீங்க டோட்டலாக, அதாவது சப்ளிமெண்ட்ஸும் நேச்சுரல் தான், ஓகேங்களா. ஆனால் நீங்கள் சில மல்டிவிட்டமின்ஸ் டேப்லெட் ஃபார்மில் போகும்போது அதில் சில கெமிக்கல் இம்பேக்ட் வந்து உங்களுக்கு வரதான் செய்யும். அது எதுவும் பண்ண முடியாது. ப்ரோட்டீன் ஓகே, ஐசோலேட் ப்ரோட்டீன்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பால் பவுடர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஹைலி அது ஃபில்ட்ரைஸ்டாக நடக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப நேச்சுரலாக போனீங்கன்னா டைம் எடுக்கும், ஓகேங்களா. ஏன்னா ஒரு லிவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அமினோ ஆசிட்ஸ் இது பண்ணாது, ஓகேங்களா. உங்களால் அதிகமாக சாப்பிட முடியாது. பட் அந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு 60 கிராம் to 80 கிராம்ஸ் அட்வான்டேஜாக ஆகிருக்கு நீங்கள் ஸ்கூப் பண்ணி குடிக்கிற டைம்ல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வால்யூம் பெருசாகும். இதோட வால்யூம் பெருசாகிறது தான் ஸ்டெராய்ட்ஸ். இன்னும் அட்வான்டேஜ், இன்னும் உங்களுக்கு வந்து அந்த செல் வந்து இன்னும் ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்போ இன்னும் ஃபுட்டு போகும். ஸோ அப்போ இன்னும் வால்யூம் ஆகும். ஸோ இவ்வளோதான் கண்டிப்பாக உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும்னா. ஆனால் ஸ்ட்ரென்த் வைஸாக நான் பெருசாக பார்க்கல. ஈவன் நான் ஸ்டில் வந்து நான் எப்போ சப்ளிமெண்ட் எடுக்கும் போது என்ன வெயிட் எடுத்துட்டு இருக்கணும், இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே வெயிட் தான் இருக்கு. பட் ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து எனக்கு பெருசாக தெரியல. ஈவன் என் கூட வந்து மெட் எடுத்து கம்ப்ளீட் பண்றவங்களும் நானும் வந்து ஒரே வெயிட் தான் போடுறோம். ஓகே, பட் டைம் டேக்கிங். ஏன்னா நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஸ்ட்ரென்த் அது இல்லாமல் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்ட்டு இருக்கு. ஜாயின்ஸ் ட்ரைனிங்லாம் யாருமே பண்றது இல்லை, ஃபிளெக்சிபிள் ட்ரைனிங் இதெல்லாம். ஸோ அதுலலாம் என்ஜூரன்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்டத்து மேலே புஷ் பண்ண முடியும். ஸோ ஜாயின்ட் ட்ரைனிங் சொல்லும்போது தான் ஞாபகம். இப்போ ரீசெண்டாக சில ரீலில் வந்து லெக்மெண்ட் டேரு, இப்போ டெல்லிஃப்ட் போட்டோம், இல்லை ஸ்டிஃப் டெல்லிஃப்ட் போட்டோம், ஹாம்ஸ்ட்ரிங் டேர்லாம். ஸோ அது வந்து ஏன் ஜிம் கோவர்ஸ்க்கே வந்து அப்படி வந்து அது ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்ணலாம்? நியூட்ரிஷன் அது மாதிரி. நியூட்ரிஷன் ஆல்ரெடி போகும். ஸோ இது நியூட்ரிஷன் மட்டும் இல்லை. ஏன்னா உங்களோட பிஆர் வந்து உங்களுக்கு என்னன்ட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ 1 RM சொல்கிறோம். ஸோ 1 rep per max, ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களால் வந்து எப்பவுமே வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ண, ஒரு 100% எப்பவுமே போகாதீங்க. இப்போ 80 kgல உங்களால் 1 rep போட முடியும் அப்படின்னா, ஓகேங்களா, மேக்ஸிமம் சப்போர்ட்டோட புஷ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் வந்து ஒரு 70லேருந்து பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து பவர் லிஃப்டர் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஏன்னா பட் உங்களோட கோல் என்ன? பாடி பில்டிங், ஓகேங்களா. இப்போ பாடி பில்டிங்கில் இருக்கும் போது, ஸோ பாடி பில்டிங் வந்து நீங்கள் நான் கைகிரீன்லாம் பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். கல்ஃபில் இருக்கும்போது பர்சனலாக வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூ ஆர் நாட் அ வெயிட் லிஃப்டர், யூ ஆர் அ பாடி பில்டர். நீ 2.5 kg வச்சு கூட அந்த பைசெப்ஸ் வந்து உங்களால் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அப்படி பண்ண தெரியலன்னா யூ ஆர் நாட் அ பாடி பில்டர் அப்படின்ட்டு சொன்னார். ஸோ இது என்னது? ஒன்லி ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கான்ட்ராக்ட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து 15 kg, இது வந்து ஒரு 10 kg தான் அதை கான்ட்ராக்ட் பண்ணால் இன்ஜுரி இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும். யூ ஷுட் நாட் கோ ஃபார் ஈகோ லிஃப்டிங். இதில் வந்து அதுக்கப்புறம் தான் நியூட்ரிஷன்லாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஈகோ லிஃப்டிங்லாம் இல்லாமல் ஜாயின்ஸ் ட்ரைனிங்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது மொபிலிட்டி எக்ஸசைஸ், இது யாருமே பண்ணுறதில்லை. ஸோ மொபிலிட்டி ட்ரைனிங் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெக்டோரியல் ஒர்க் அவுட் போட போகிறேன் அப்படின்னா, அந்த பெக்டோரியல்லேருந்து நான் பேக்லேருந்து எல்லாமே நான் வார்ம் அப் பண்ணுவேன். எப்படியோ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட 15 மினிட்ஸ் கிட்ட வார்ம் அப் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி, அதாவது டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் முன்னாடி டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி நல்லா வார்ம் அப் ஆகி ஸ்வெட் வந்த பிறகு தான் ஐ கோ அண்ட் லிஃப்ட். அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரெசிவ் இது. ஆனால் நான் கண்டிப்பாக வந்து 1 rep per max என்னோட பிடிச்சது. ஏன்னா நான் அப்போதுலேருந்தே வந்து ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சில வெயிட்ஸ் பண்ணி தான் ஆகணும் வித் சப்போர்ட். அதில் தான் நான் அட்வைஸ் பண்ணேன். இப்போ உங்களால் 100 kg தூக்க முடியும் அப்படின்னா ஒரு 10 kg கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 90 kgல வந்து பண்ணிக்கோங்க. எஸ், எப்பவுமே நெவர் கோ ஃபார் 100%. ஜஸ்ட் 90%ல நீங்கள் வந்து ஒரு 2 rep போட்டு வச்சிருங்க.
அப்போதான் இன்ஜுரி வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அன்லஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா ஒரு காம்படிஷன்ல நீங்க ஒன் ஹவர் ட்ரை பண்ணலாம். பட் when you are training so 90% ஆஃப் your 1 hour நீங்க மேபி நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 2 reps அதுல ரெப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். 2 rep போட எஸ் டூ எஸ். என்னன்னா இதுல வந்து இப்போ டோரி நேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். டோரி நேட்ஸ் சொல்லவே வேண்டாம், மசில் மான்ஸ்டர். ஷேடோ, ஆமா ஷேடோ, ஆமா ஆமா ஷேடோ இஸ். ஆனா அவருக்கு வந்து பாடி பில்டிங்ல இருந்து வெளியே போக காரணமே வந்து இன்ஜுரி தான். அவர் தான் வந்து இந்த ஹீட் ஒர்க் அவுட் எடுத்துட்டு வந்தார், ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ஹீட் ஒர்க் அவுட். ஸோ அதில் தான் வந்து அவருக்கு வந்து பைசப்லாம் டேர் ஆகி ஒரு கடைசி ஃபைபர் தான் வந்து அவருக்கு இருந்தது. அதுதான் வந்து கடைசி அவர் ஒலிம்பியா வந்து 4th மெடல் வந்து வாங்கிட்டு அதோட குவிட் பண்ணது தான். ஏன்னா அதுக்கு மேலே அவரால் கம்ப்ளீட்டே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவ்வளோ வெயிட் லிஃப்டிங்னால. ஸோ பட் அவரு வந்து ஹிட் ஒர்க் அவுட்டு, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வந்து பம்பிங் ஒர்க் அவுட். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஹிட் பண்ணுங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடாதீங்க. இப்போ டோரி நேட்ஸை வந்து அவர் என்ன ப்ரீச் பண்ணுறாருன்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து அவர் வந்து இந்த யோகாலாம் கற்றுக்கிட்டு போய் இப்போ மொபிலிட்டி எக்ஸசைஸ்ல இருந்து இப்போ அவரோட ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் வந்து இப்படிதான் வந்து அவர் ட்ரெயின் பண்ணிட்டு வர்றாரு. ஆமாம். ஸோ மெயின் ஃப்ளெக்சிபிள் ட்ரைனிங், எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்களோ அவ்வளோ இன்ஜுரி வந்து நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த பம்பிங் ட்ரைனிங், லைட் வெயிட்ஸ் ட்ரெயின் பண்ண அர்னால்டு பாத்தீங்கன்னா இப்போ ஹெல்த்தியா தான் இருக்கு. ஹெல்த்தியா தான் இருக்கு. இது பாடி பில்டர்ஸ் இப்போ அவர் தான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரு. ஜே கட்லர் மேபி அர்னால்ட்லாம் ஹெல்த்தியா இருக்காரு. ஸோ ரொம்ப வெயிட் அதிகமா புஷ் பண்ண ஆள் பார்த்தா நம்ம ரோனி கோல்மன். அவர் நிலைமை இப்போ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப பாடி ரொம்ப புஷ் பண்ணிட்டாரு. பட் இஸ் ஹாப்பி, அவருக்கு ரிக்ரெட் ஒன்றும் இல்லை. ஆமா. பட் அஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம அந்த நிலைமைக்கு போவோமா, நமக்கு அதுக்கு அவரு புஷ் பண்ணுவோமா, நம்ம கேட்டா நம்ம கண்டிப்பா பண்ண மாட்டோம். இன்னொன்னு பாடி பில்டிங்ல உங்களுக்கு நல்ல சிமெட்ரிக் பிசிக் வேணும் அப்படின்னா கோ ஃபார் பம்பிங். நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஜெர்மி புண்டியா, ஃபிலித் எல்லாம் FST7 எல்லாம் பம்பிங் ஒர்க் அவுட் தான். ஜே கட்லர் தான் அங்கிருந்தா வர ஆரம்பிச்சது. அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு வித் ஹேனி ராம்பாட். அவர் தான் கோச் இல்லைங்களா. ஸோ அவர் தான் வந்து இது எடுத்துட்டு வந்தது அந்த பம்பிங். மேக்ஸிமம் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பிசிக் அழகா இருக்கும். பட் நீங்க வந்து இவரும் பவர் லிஃப்ட் ரோனி கோல்மன். ஆனா அவரோட பிசிக்கும் நீங்க ஃபிலித் பிசிக்கும் கம்பேரிசன் பண்ணீங்க அப்படின்னா ஃபிலித் இது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஃபுல்னஸ் இருக்கும். ஏன்னா பம்பிங். ஸோ நீங்க பாடி பில்டிங் பண்றீங்க அப்படின்னா பம்பிங் வித் லைட் வெயிட்ஸ் அழகா மெயின்டைன் பண்ணலாம். இல்ல வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங்னா அது டோட்டலாவே அந்த ஸ்போர்ட்டே வேற. பாடி பில்டிங் பவர் லிஃப்டிங் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போதான் வந்து இன்ஜுரி ஆகும். ஸோ ஏன்னா இதுல வந்து நீங்க கார்ப் கட் பண்ணுவீங்க, யுவர் மசில் நீட்ஸ் கார்ப்ஸ். இது நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, பட் ஃபுல்லா வந்து வாட்டர் தான். லைக் மைக் மென்சரோட ஒரு ஃபேமஸ் அந்த இது இருக்கு, மசில் இஸ் மேட் அப் ஆஃப் 70% வாட்டர். எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு அந்த வாட்டர் ஹோல்ட் ஆகணும்னா யூ நீட் அ கார்ப்ஸ். ஸோ நீங்க கார்ப்ஸ் டெப்ளீட் பண்ணிட்டு யூ கோ அண்ட் லிஃப்ட், இதுனா வேலைக்கு ஆகாது. அதாவது இந்த வெயிட் லிஃப்டிங் பண்றீங்க, ஆனா வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது கார்ப்ஸ் இல்லாம நீங்க போய் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்ஜுரி ஆகும். ஏன்னா அந்த ஃப்ளூயிடே இருக்காது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா டேர் ஆயிடும். லைக் ஏதோ இப்போ ரீசெண்டா நீங்க ஜெயிச்ச பாடி பில்டர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹேனி ராம்பாரோட இவங்க தான். ஆமா, ஹேனி ராம்பா ட்ரெயின் பண்ணி சிஎம்ல இருந்து எல்லாம் நெக்ஸ்ட் லங்ஸ்ஃபோர்ட்ல இருந்து. ஸோ இந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட்டுக்கு FST7 ரொம்பவே பெஸ்ட் சேஃபஸ்ட். நான் சொன்னா சேஃப் மட்டும் இல்லாம ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. சரிங்க, அது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பாடி பில்டிங் தான் உங்க ஃபோக்கஸ்னா யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு ஹெவி வெயிட் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. லைட் டு மாடரேட் வெயிட் வச்சு பண்ணாலே நல்லா காட்ட முடியும். ஸோ ஜிம் கோவர்ஸ்க்கு நீங்க ரெக்கவரி, when it comes to recovery ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் தெரியும் மசில் வந்துட்டு grows when it is recovering, when you are at rest. ஸோ அதுக்கு நீங்க ரெக்கவரிக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் ரெக்கவருக்கு மெயினா வந்து இப்போ நிறைய வந்துருச்சு, பட் நான் பேசிக்கா ரெக்கவருக்கு வந்து கப்பிங் தெரப்பி. ஏன்னா மசிலுக்கு வந்து கப்பிங் தெரப்பி இஸ் பெஸ்ட். ஏன்னா இது வந்து சேஃபஸ்ட். ஏன்னா இப்போ ஏன் கப்பிங் தெரப்பி பண்ணிடுறேன்னா அதில் வந்து தப்பு வந்து அதிகமாக நடக்காது. இல்லை ஃபயர் கப்பிங் பண்ணாதீங்க ஜிம்ல இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா TCM பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா உங்கள் பாடி ஆல்ரெடி ஒரு ஹீட் அதிகமாக இருக்கும் ஜிம்
இப்போ ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஏர் கண்டிஷனிங் தான் ஒர்க் அவுட்டே பண்றாங்க. நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்ணது. ஸோ ஏன்னா இப்போ ஏர் கண்டிஷனிங்ல இருக்கும்போது நார்மலாகவே உங்கள் பிளட் வந்து உள்ள வந்து இன்டர்னலாக ஹீட் ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் நம்ம வந்து அகைன் ஜிம் பண்ணுறோம், ஸோ இதனால ஹீட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபயர் கப்பிங் பண்ணீங்க அப்படின்னா ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து பாடியில் உண்டாகும். ஸோ தமிழில் சொல்லணும்னா இப்போ இந்த வாத பித்த கபம் இப்படிலாம் இருக்கு. ஸோ இது வந்து இதில் பித்தம் வந்து அதிகரிச்சு. ஸோ இன்டர்னல்னா அப்போ வந்து பிளட்டு வந்து ஹீட் ஆகும்போது ஸோ பிளட் வந்து ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி லிவர்லேருந்து எல்லாம் செல்ஸ்க்கு போகிறது எல்லாமே. ஸோ ஆர்கன்ஸ் ஃபுல்லாகவே ஹீட் ஆகும், பாடி ஹீட் ஆகும், ஏர்ஃபால் நடக்கிறது எல்லாருமே வந்து இதனால தான். மெயின் பாடி பில்டர்ஸ் ஏர்ஃபால் ஆகிறது ஹீட்னால தான். ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மேல்லாம் வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே, ஃபீமேல்லாம் ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. அதாவது லாஜிக் இருக்கா? மேல்லாம் வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே? எஸ். ஏன்னா அது வந்து உள்ள இருக்கு. அதாவது இந்த செல்ஸ் வந்து இந்த க்ளோஸ் ஆகுறது. ஸோ ஏன்னா இப்போ இன்யாங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப இன்டெப்தா சப்ஜெக்ட்குள்ள போக வேண்டாம். ஃபீமேல்னா இன், மேல்னா யாங், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ இந்த டேஸ்ல வந்து மெயினாக சிம்பிளா சொல்லணும்னா அப்போ வந்து கோல்டு பிடிக்காம இருக்கும். ஸோ வாட்டர் வந்து உள்ள போகாது, இந்த மேலே இருக்கிற போர்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல் டே ஃபீமேல் டே, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு ஜென்ரல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க இந்த மாதிரி சர்ச்லாம் பண்ணப்போ மூட நம்பிக்கையில பண்றாங்க, லாஜிக் எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல பட் அது கூட ஒரு பெரிய லாஜிக், நமக்கு தெரியாது. ரொம்ப பெரிய லாஜிக் இருக்கு. என்டையர் பாடி சயின்ஸ் பேஸ் தான். நத்திங் இஸ் ரிலீஜியஸ்னா இல்ல. அப்படி பார்த்தோன்னா நான் வந்து as a முஸ்லீம் நான் வந்து வர்மக்கலை பண்றேன். அதெல்லாம் அப்போ நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருந்தா நான் வந்து பண்றேன். இது வந்து ரிலீஜியஸ்ல கிடையவே கிடையாது. ஸோ பேசிக்கா ஒரு புதுவா பாக்குறாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆமா, நீங்க ப்ரொமோட் பண்றது ரிலீஜியஸோ இல்ல சூப்பர்ஸ்டிஷியஸ் தான் அதெல்லாம் இருக்கும். கண்டிப்பா கிடையாது. இது பெரிய சயின்ஸ் இருக்கு. எனக்கு பேசுறது புரியுது. பயங்கரமான சயின்ஸ் இருக்கு. ஏன்னா சைனீஸ் தெரப்பில இருந்து தான் நம்ம, அதாவது இதுல என்ன பியூட்டினா இது எல்லாமே டிசிஎம் அக்யூபஞ்சர் பண்றேன்னா இது எல்லாமே நம்ம தமிழர்கள் போயிட்டு அகைன் நம்மளுக்கு இப்போ அக்யூபஞ்சர். எனக்கும் வந்து டவுட் வந்து பிகாஸ் நம்ம இது வந்து ஆரிஜின் வந்து தமிழ் தான் சொல்றாங்க. ஆமா, பட் நீங்க சைனீஸ் கூட அஃபிலியேட் பண்றீங்க இல்லையா? சோ நம்ம இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து திருப்பி அகைன். ஏன்னா அவங்க சில இதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டாங்க. இந்த நீட்லிங் போடுறது எல்லாமே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சிமிலரா தான் இருக்கும், வர்மக்கலை எல்லாமே. ஸோ நம்ம தான் போயிட்டு சொல்லி கொடுத்தது எல்லாமே. சூர்யா படத்தை ஏழை மலையில காட்டுற மாதிரி போதிதர்மர் போயிட்டு சொல்லி கொடுத்த மாதிரி. அதுக்கு முன்னாடி போகர் அப்படின்ற சித்தர்லாம் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெரிய பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். பிளஸ் இப்போ ஆஸ் ரிகவரிக்குன்னு கேட்டோம்னா நீங்க கப்பிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு மசாஜ் பண்ணிக்காதீங்க. அதுவும் நான் மெயினாக சொல்லுவேன். ஏன்னா சில வர்ம புள்ளிகள்லாம் இருக்கு. ஸோ சில பேர் வந்து வெறும் இந்த சுகத்துக்காக எல்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ ஐ மீன் லைக் ப்ரொஃபஷனலே இருக்காங்க நிறைய ஸ்பா சென்டர்லாம். ஸோ அங்கெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில பாயிண்ட்ஸ்லாம் அவங்க வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்ல ஏன் அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வருதுன்னே தெரியாது. ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் எல்லாம் வர்மக்கலை தெரிஞ்ச ஒரு ஆசான் யாருனா இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மசில் ஃப்ரீ பண்ணிக்கிறது நல்லது. பட் கப்பிங் வந்து பெஸ்ட். ஏன் கப்பிங் பெஸ்ட் அப்படின்றனா கப்பிங் வந்து போன்ல இருந்து மசில் வந்து மேலே சக்ஷன் பண்ணி மேலே எடுத்துக்கும். ஸோ வர்ம புள்ளிகள்லாம் வந்து உள்ளதான் இருக்கு. ப்ரெஸ் பண்ணி அமுத்துனா மட்டும்தான் வந்து அது ட்ரிகர் ஆகும். ஸோ நீங்க வந்து மூவிங் கப்பிங் மெத்தட்லாம் பண்ணும்போது ஸோ உங்க போன்ல இருந்து மசில் சக் பண்ணி மேலே இருக்கிறதுனால மூவ் பண்றதுனால உங்களுக்கு இன்டர்னலா பாதிப்பு எதுவுமே வராது. எல்லாமே முடிஞ்சிடும். தெரியாத ஆள் யாருன்னா பண்ணா கூட உங்களுக்கு வந்து ஃபியூச்சரா எதுவும் ப்ராப்ளம் வராது. அது ரிகவர் தான் பண்ணும். அந்த மாதிரி ஒன்று சரியாகும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணாது, அவ்வளவுதான். ஸோ அதனால சேஃபர் கப்பிங். அப்படின்னா வர்ம தடவல் முறை, வர்ம தடவல் மசாஜ் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க லைக் எல்லாருக்கிட்டையும் போய் பண்ணிக்காதீங்க. ஆமா. ஸோ அத்தன்டிக் ஆளுங்க எப்படி கண்டுபிடிங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? நிறைய பேர் எனக்கு இதுல வந்து பொய்யா பண்றவங்க இருக்காங்கன்னு தெரியல. இருக்காங்களா? இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மக்கள் எப்படி நம்ம அத்தன்டிகேட் பண்ண முடியும்? எப்படி கண்டுபிடிக்கலாம் இவர் அத்தன்டிக்கா பண்றாரு? ஏதாச்சும் சர்டிபிகேஷன் இருக்கா? ஏதாச்சும் பேக்ரவுண்ட் செக் நம்ம பண்ணணும்? இப்போ ஆயுர்வேதிக் சென்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது கமர்ஷியலைஸ்டா போயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. ஆயுர்வேதிக் சென்டர் எல்லாம் அதாவது பொய்யாலாம் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா தான் பண்ணுவாங்க. சில கமர்ஷியலைஸ்டா போயிடுச்சு. பட் இந்த ஸ்பால பண்ற மசாஜஸ் மட்டும் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றேன்.
அவங்க வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது. இப்போ வர்மமும் ஆயுர்வேதிக்னா வந்து ஸ்டடி வந்து இதுக்காகவே, ஸோ இப்படிதான் தடவல் பண்ணணும், இப்படிதான் ரிலீஃப் பண்ணணும்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆமா. பிளஸ் எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு. பட் நீங்க வந்து நார்மல் ஸ்பா சென்டர்லாம் போறீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்கன் டீப் டிஷ்யூ இப்படிலாம் இருக்கு மசாஜஸ். அவங்களாம் வந்து இந்த எல்போ போட்டு நீவுறது, ஓகேங்களா, ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டீப்பா போட்டு ப்ரெஸ் பண்றது, இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா என்கிட்ட கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்டிஃப்னஸ் இருந்தது. இஸ் எ ஃபுட்பால் பிளேயர், ஓகேங்களா. அவர் போயிட்டு ரிலீஃப் பண்றதுக்கு அங்கே ஸ்பா சென்டர் போயிட்டு அவங்க எல்போல போட்டு பண்ணதுனால மசில் ஃபைபர்ஸே வந்து ஸ்னாப் ஆயிடுச்சு. ஆமா, அவ்வளோ அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. அவர் ஆல்ரெடி இன்ஜுரி இருந்திருக்கு. ஏன்னா இப்போ நான் ஆஸ் எ ப்ரொஃபஷனல் நான் வந்து ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணுவேன், அங்க இன்ஜுரி இருக்கா. அங்க நடக்காது. ஓகே, மசாஜுக்கு வந்துட்டு நல்லா பண்ணேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவருக்கு வந்து ஃபைபர்ஸே வந்து டேர் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மைல் டேர் இருந்திருக்கு, அது அவங்க கவனிக்க பண்ணாம அசஸ்மெண்ட் பண்ணாம பண்ணதுனால இது. ஸோ நீங்க வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. இப்போ எங்கன்னா வரீங்கன்னா இப்போ ப்ராப்பர் ஆயுர்வேதிக் மசாஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம், அது வந்து ஹெல்த் வைஸ்க்கு ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ பார்க்குறது. அப்படி இல்லைன்னா இப்போ நான் பார்த்தோம்னா இப்போ எங்ககிட்ட இருக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே, ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து இப்போ ஆயுர்வேதிக் இது பண்ணது, வர்மம் சர்டிஃபிகேஷனோ இல்லை அக்யூபஞ்சர் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. பட் அண்ட் என்னோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கிறதுனால, ஸோ இந்த ரிலேட்டடா இருக்கிற கிட்ட நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க சேஃப். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இந்த மசில் ஃபைபர்ஸ் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும். ஏன்னா மசில் ஃபைபர்ஸ் நாலேஜ் இல்லைன்னா நீங்க தயவுசெய்து யார்கிட்டயும் இது எடுத்துக்காதீங்க. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னா நீங்க செக் பண்ணுங்க. பிகாஸ் we are responsible for our body. நம்ம செக் பண்ணாம நம்ம அவங்க தப்பா பண்றாங்கன்னு சொல்லி இது இல்லை. we have to make sure that they are authentic. ஸோ நம்ம நாலேஜபிளான ஒரு டெசிஷன் எடுக்கணும். எஸ், we have to do the background check and then decide for ourselves. ஸோ பேசிக்காக கப்பிங் தெரப்பி அப்படின்னா என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஏன் இது சேஃபர்னா, இப்போ இங்கே கொடுத்து எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா, இங்கே வந்து இது கப் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த கப் வச்சு இங்கே சக்ஷன் கொடுக்கும் போது உள்ள ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். ஸோ அப்போது இந்த மசிலை வந்து வெளிப்பக்கமாக வந்து புல் ஆகிடும். ஸோ இது வந்து சேஃப். ஸோ நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் போது எல்லாமே போனுக்கு லைக் மேலே தான் அகேன்ஸ்டாக கொடுப்போம். ஸோ அது வந்து பாடிக்கு வந்து தெரியாமல் பண்ணணும் அப்படின்னா இன்ஜுரி நடக்கலாம். ஸோ இது வந்து சேஃப், ஏன்னா போன்ல இருந்து வெளியில மசிலை எடுத்துடுது. ஸோ அதனால வந்து கப்பிங் தெரப்பி பண்ணுறது நல்லது. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, பிளட் வந்து எனார்மஸாக உள்ள வந்து புஷ் ஆகும் ஒரு வேக்யூம் இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு ரிலீஸ் பண்ண உடனே அங்கே வந்து ஒரு ஃப்ளஷ் அவுட் ஆக போகும்போது அங்கே இருந்தால் இன்ஃப்ளமேஷன்ஸ் இந்த மாதிரி டெட் செல்ஸ்லாம் இருக்கும்போது அங்கேருந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சக்ஷன் கொடுக்கும்போது குட் பிளட்டும் வரும் அந்த இடத்துல. வரும்போது இன்ஃப்ளமேட்டட் ஏரியா எல்லாமே வந்து குட் பிளட் வர்றதுனால ஹீலிங் நடந்துடும். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ உங்க எல்லாருக்கும் நம்ம ஷிபினுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னு சொன்னாரு. பட் அதை இவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்போம். அது எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாரு, எப்படி அசஸ் பண்ணாரு, எப்படி அவர் ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணாரு, நம்ம அபிப்ராயம் சொல்லுவார். இப்போ ஷிபினே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி வர்மக்கலை கப்பிங்ல வந்து நம்ம வந்து சரி பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஷிபின் என்னன்னா ஒரு 100 kgs இல்லையா, 100 kg ஸ்குவாட் போடும்போது அப்படியே ஸ்குவாட் பொசிஷன் கீழே வரைக்கும் போயிட்டு அப்படியே மேலே போட்டுட்டு உட்காந்துட்டாரு. ஸோ L3ல இருந்தே அவருக்கு வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. டபுள் சைட் L3, L4, L5, S1 வரைக்கும் அவருக்கு வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா வர்மக்கலை. ஸோ வர்மக்கலை ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அண்டு கப்பிங் தெரப்பி இந்த ரெண்டுமும் இது பண்ணி தான் வந்து அவருக்கு வந்து சரி பண்ணுவோம். ஸோ அதான் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் வீடியோவில், டாக்டர்கிட்ட போனப்போ எனக்கு வந்து இது சர்ஜரி தான் பண்ணி தான் சரி பண்ணணும், ஃபிசியோலாம் பண்ண ஆகாது அப்படி தான் சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு மிலன் ப்ரோ வழியாக தெரிஞ்சு தான் இவர்கிட்ட வந்து வர்மம்லாம் பண்ணி இப்போ தான் க்யூர் ஆச்சு. அவருக்கு வந்து ஒரு எப்படியோ 3 months கிட்ட ஆச்சு. ஆனால் 3 monthsம் வந்து அவர் வந்து ரெகுலராக நம்ம பண்ண மாட்டோம். அதாவது ஏன் 3 months ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ 3 சிட்டிங்லேயே வந்து அவர் ஃபர்ஸ்ட் சிட்டிங் வரும்போது ஆள் கூட்டிட்டு வந்தாங்க, அவர் வந்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு. செகண்ட் சிட்டிங்ல முடிச்சதுக்கு அப்புறம் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து அட்வைஸ் பண்ணேன், ஏன்னா இது சேம் இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் வந்து நம்ம செட் பண்றதும் எப்படின்னா, இப்போ எப்படி ஃப்ராக்சர் ஆகிட்டா கட்டு போட்டு விட்டுருவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ரேப் பண்ண முடியாது. ஸோ அதனால சரி பண்றோம், பெயின் கம்மியாயிடும்,
போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் வந்து அலைன்ட் ஆகும். ஏன்னா சுற்றி இருக்கிற இந்த கார்டிலேஜஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ அதனால வந்து நான் என்ன சொன்னேன், போயிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். இவர் என்ன பண்ணாரு, 3rd சிட்டிங்லாம் வந்து பைக் ஓட்ட ஆரம்பிச்சாரு. 4th சிட்டிங் அப்போ ஜிம்முக்கே போயிட்டாரு. ஜிம்மு போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, பெல்ட் போட்டு நம்ம லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்குவாட்ஸ்லாம் போடும்போது போட்டு லாக் பண்ணும்போது அகைன் மூவ் ஆயிடுச்சு. ஆமா, மூவ் ஆயிட்டு அகைன் அந்த சயாட்டிக் நர்வ் பெயின் வந்து அகைன் வர ஆரம்பிச்சு. ஆமா, ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு வந்து ஒரு 6 சிட்டிங் 5 சிட்டிங் 6 சிட்டிங் போச்சு. இல்லைன்னா ஒரு 4-5 சிட்டிங்லேயே பண்ணியிருப்பேன். சிட்டிங்ஸ்ல கொஞ்சம் கேப் நிறைய. ஆமா, கேப் விட்டோம். வீக்லி ஒன்ஸ், 10 days ஒன்ஸ். ஆமா, ஏன்னா ஸ்டார்டிங் மட்டும்தான் ஒரு விதின் வீக் வந்து 3 சிட்டிங் பண்ணது இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணோம். ஆனால் சிவியர் கேசஸ்லாம் வந்து இருக்கு இதே மாதிரி. அதாவது ஏன் வர்மக்கலை நான் சஜஸ்ட் பண்ணணும்னா, என்ன ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்களும். அவரும் வந்து சேம் ஜிம்ல வந்து டெட்லிஃப்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. பல்ஜ் ஆயிட்டனால அவருக்கு வந்து ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்தாரு. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் பார்த்துட்டாங்க. எப்படியோ ஒரு 3.5 to 4 lakhs கிட்ட ஆகும்ன்ற சர்ஜரி பண்ணாங்க. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அகெயின் கால் விழுந்தாலும் ஆகலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நர்வ் கட் ஆயிடுச்சுன்னா ஆகும். ஸோ அதெல்லாம் சைன் பண்ணி தான் இது பண்ணுவோம். பட் இங்கே வர்மக்கலை கப்பிங் தெரப்பிலாம் ப்ளஸ் அவருக்கு டிசிஎம் அக்யூபஞ்சரும் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் இருக்குது. மாஸ்டர்ஸ்லாம் பண்ணும்போது அக்யூபஞ்சரில் ஸ்பைன் நீட்லிங்லாம் சொல்லுவோம். ஸோ ஸ்பைன் நீட்லிங்லாம் பண்ணி ஸ்டிமுலேஷன்ஸ்லாம் கொடுத்து சில மெத்தட் ஆஃப், அதாவது இது வந்து ஒரு பேட்டர்னே இருக்குது. ஸ்பைனல் கார்டுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு சர்டைன் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் அக்யூபஞ்சர் எங்கெங்கே நீடில் போட்டால் அகைன் இந்த ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாண்டிலோசிஸ்லேருந்து ஸ்பாலியோசிஸ் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். ஸோ சரி பண்ண முடியாத விஷயம் கூட ஆமா, there is alternate way. ஸோ அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒரே மருத்துவத்துக்கு இல்லாமல், ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருந்தது, இன்ஜுரி ரிலேட்டடாக இருக்கும் போது நீங்கள் வந்து வேறு ஆல்டர்னேட் பார்க்கறது சேஃப். இல்லை சீரியஸ் இன்ஜுரி லைக் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து இப்போது போனே வெளியில் வந்துட்டுறப்போ நீங்கள் இமீடியட்டாக போயிட்டு அலோபதிக் தான் பெஸ்ட். அந்த மாதிரி ஆமாம், எல்லாத்தையுமே இப்போ பிளட் லாஸ் ஆகுது இமிடியேட்டா உங்களை வந்துன்னா நீங்க அங்கதான். ஸோ இல்லை நான் நேச்சுரோபதி இதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. ஆமா, அந்த மாதிரி பார்த்துக்கணும். இல்லை நீங்க இந்த மாதிரி இன்ஜுரி ரிலேட்டடுக்கு நீங்க இந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க ஆப்ரேட் பண்ணி நீங்க பிளேட்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா இட்ஸ் லைஃப் லாங் இருக்கும். பட் நீங்க நேச்சுரலா செட் ஆகுறது எப்பவுமே நேச்சுரல் தான். ஸோ அகைன் அவரால் வந்து இப்போ வெயிட் ட்ரெயின் பண்ணி இப்போ அகைன் அவருக்கு இன்ஜுரிக்கு அப்புறமா தான் வந்து ஸ்டார்டட் கம்பீட்டிங் இன் பாடி பில்டிங். ஸோ பவர் லிஃப்டிங் அகைன் அவர் டெட் லிஃப்ட் வீடியோ அனுப்பினா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க இன்ஜுரி ஆச்சோ அங்கேயே பாருங்க அப்படின்ட்டு ஸ்குவாட் பண்ணி அதோட ஒரு 5 கிலோ 10 கிலோ எக்ஸ்ட்ராவே போட்டு பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 130 போட ஆரம்பிச்சோம். பியூட்டிஃபுல். கண்டிப்பா இவனே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். இப்போ ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லி இதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா? நீங்க சொல்ற இந்த பண்ற ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா? இவங்க பண்ணக்கூடாது அப்படிதான் இருக்கா? சப்போஸ் ஒரு பேஷண்ட்க்கு ஏதாச்சும் ஹிஸ்டரி இருக்கு, ஸோ இவங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி கேஸ் இருக்கா? இருக்கு, சில பேருக்கு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ கப்பிங்லேயே எடுத்துக்கோங்க. ஓவர் ஹீட்டா இருக்கிற பாடிக்கு நாங்க வந்து அதே சொன்னேன், இந்த இன் யாங் சொல்லுவோம். ஸோ இல்லை யாங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். யாங்னா இட்ஸ் நத்திங் பட் ஹீட், இன்னா வாட்டர், இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ். ஸோ ஒரு ஹீட் பாடி டைப்க்கு வந்து நாங்கள் ஃபயர் கப்பிங் பண்ண மாட்டோம். அட்வைஸ் அவங்களே வந்து கேட்டு எனக்கு ஃபயர் கப்பிங் பண்ணுங்க, மூவிங் மசாஜ், சில நாலேஜபிள் பர்சன்ஸ்லாம் இதை பற்றி தெரிஞ்சவங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கப்பிங் தெரப்பி நாட் அட்வைசபிள் ஃபார் அபவ் 60. ஏன்னா அவங்களுக்கு மசில் வந்து ரொம்ப ஃப்ளஃபி ஆகிட்டு இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் இல்லாத மசில் டைப்க்கு வந்து நீங்கள் போயிட்டு கப்பிங் பண்ணி சக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் டிசிஎம் அக்யூபஞ்சர் யார் வேணால் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ பெஸ்ட் டிசிஎம். ஆனால் ப்ராப்பராக தெரிஞ்சவங்களுக்கு அவங்ககிட்ட போயிட்டு அந்த சர்டிஃபிகேஷன் இருக்குது. இல்லை தெரிஞ்சவங்கன்னு இல்லை, நீங்கள் சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வர்மக்கலையும். அதில் ரிஸ்க் ஒன்றும் இல்லை. வர்மக்கலையும் ரிஸ்க்லாம் எதுவும் இல்லை, இதில் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் வர்மக்கலையில் இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட போனால் நல்லது. இது இருக்கு. ஸோ அதனால சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷர் கொடுக்கறது, ஆமா, இல்லை நீங்க மசாஜ்லாம் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து வர்ம ட்ரீட்மெண்ட்டே இருக்கு.
இப்போ எனி இஷ்யூஸ் நீங்கள் வந்து யூ நேம் இட் எல்லாமே வந்து வர்மக்கலை டிசிஎம்ல வந்து பண்ணிடலாம். ஒன்லி சீரியஸ் இன்ஜுரிஸ் தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிடென்ட் கேஸ் சொன்னீங்களா, அதுக்கு உடனே போயிட்டு காப்பாற்றிக்கிறதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் போகலாம் கண்டிப்பாக. மற்றபடி இப்போ டிசீஸ் பேஸ்டே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் டயபெட்டிக்கு ஓகே எல்லாத்துக்குமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து டிசிஎம்ல இது பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு லைஃப் ஸ்டைலுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம சரி பண்ணலாம். ஸோ நான் சொல்றதுபடி பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்டில் ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும். லைக் பிளட் லாஸ், இல்லை போன் கம்ப்ளீட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஷேட்டர்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கேஸ்லாம் நம்மளால பண்ண முடியாது. தே ஹேவ் டெஃபினெட்லி கோ ஃபார் கண்டிப்பா அதான் சேஃப். அது இல்லாம லைக் இன்டர்னல் சொன்ன மாதிரி நமக்கு ஏதாச்சும் டயபெட்டிஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். எனி டிசீஸ் பேஸ்ட் எது இருந்தாலுமே நம்ம டிசிஎம் வர்மக்கலையில சொல்யூஷன் இருக்கு. பட் கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும் ரிலீஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமா பெர்மனன்ட் ரிலீஃப் தான் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பட் டைம் டேக்கிங். டிசீஸ் பேஸ்டு வந்தால் டைம் டேக்கிங். ஏன் அப்படின்னா டிசீஸ்ன்றது லைஃப் ஸ்டைல்னால வர பிரச்சனை. ஸோ லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வித் சம் இந்த ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டில் தான் வந்து சரியாகும். ஸோ நான் லைஃப் ஸ்டைலும் சரி பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் டேக்கிங். ஓகே ரெக்கவர் ஆகும். ஸோ ப்ரிவென்டிவாக ஏதாவது சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க லைக் ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஎஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஐடியில் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் வந்துட்டு மேக்ஸிமம் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர் தான் இருக்கா, லைக் பல்ஜாமல் இருக்கு, இந்த ரிஸ்க் அந்த மாதிரி இஷ்யூலாம் வராமல் இருக்கு, ரொம்ப நாள் உட்காந்துருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக. அதாவது என்ன சொல்கிறாங்க அதாவது வர்மக்கலரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 10 minutes மேலே சிஸ்டம் நாட் 20 half an hourலாம் விட்டுருங்க. 10 to 20 minutesலேயே நீங்கள் டிஜிட்டலில் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா C7 சர்விக்கல் C7ல வந்து ஒரு வாயு தேக்கம் வந்து இதுவாகும். அதாவது வந்து ஒரு எனர்ஜி ஸ்டாக்னேஷன். வாயுனா நத்திங் பட் எனர்ஜி சீன்னு சொல்லுவாங்க சைனீஸில். ஸோ எனர்ஜி ஸ்டாக்னேஷன் C7ல ஆகும். ஸோ அந்த ஏர்லாக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரெபிசியஸில் போகிற, அதாவது ட்ரெபிசியஸ்லேருந்து ட்ராவல் ஆகி இந்த ஷோல்டர் வழியாக போகும். ஸோ இந்த எனர்ஜியை வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஒரு ஏர்லாக் மாதிரி. ஸோ ஏர்லாக் ஆச்சுன்னா என்ன ஆகும், சேம் லைக் பைப்பில் வாட்டர்லாம் எதுவும் போகாது இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் பாடியில் வந்து மசிலில் போகிற அந்த நியூட்ரிஷன் சப்ளை, அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ அதனால தான் இப்போ ஐடி பீப்புள்ஸ்லாம் இந்த ஷோல்டர் பெயின், இந்த ஏர்லாக் ஆன உடனே அவங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா தலையெல்லாம் தூக்கி இப்படி நெட் உடைக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. என்னன்னா C7ல வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா ஒரு 15 to 20 minutes கழிச்சு கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டு என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நெக்கு வந்து நல்ல ஒரு இந்த சைடு லெஃப்ட் ரைட் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 3 to 4 times திருப்பிட்டு அகைன் மேலே கீழே அதே மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் உட்காரணும். அதே மாதிரி சின்னதா ரொம்ப ஹெட் ரொட்டேஷன்ஸ் அப் டவுன். எஸ் ஒரு ரொட்டேஷன் பட் 20 minutes ஒன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். கண்டிப்பா அது இல்லாம அவங்க மந்த்லி ஒன்ஸ் ஒரு தெரப்பி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே இன்ஆக்டிவா இருந்தாங்கன்னா எஸ் ஒர்க் பண்றாங்க கண்டிப்பா பண்ணணும், வேற வழி இல்லை. ஏன்னா அது ஈவன் ஜிம்முக்கே போனாலும் அவங்க பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவங்க இப்போ ஒன்னு ஒர்க் விடணும், அது விட முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதான் செய்யும். இப்போ சிட்டிங் ஒர்க்கு ப்ளஸ் டிரைவிங் இவங்களுக்கு வந்து மேண்டேட்டரியா அந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ இது நான் ஸ்பைன் ஃபுல்லா கம்ப்ரஸ் ஸ்டேட்ல இருக்கும்ல, கண்டிப்பா எனர்ஜியே ஸ்டாக்னன்ட் ஆகும். என்ன சொல்றாங்கன்னா உங்க சோலே வந்து ஸ்பைன்ல தான் டிராவல் ஆகுது அப்படின்னு. உங்க ஆர்கன்ஸ்ல இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே ஸ்பைன்ல தான். ஸோ நர்வஸ் சிஸ்டம் டு பிரெயின் எல்லாமே இதுதான். ஸோ ஸ்பைன் உட்காந்துச்சுன்னா லைஃப் டைமே கம்மியாயிடும்ன்றாங்க. ஸோ அப்போ இருக்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த ஒர்க்ல இருக்கும்போது இதோட சைடு எஃபெக்ட் இது. ஸோ அப்போ எதுனா ஒரு தெரப்பி என்ன அப்ரோச் பண்ணலாம், இல்லை வெளியில யாருன்னா நல்ல ப்ரொஃபஷனலா பண்றாங்கன்னா கூட நீங்க டூ இட். புரியுது நீங்க சொல்றது. ஓகே லைக் ஐடி பீப்புள் வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல நின்றுட்டு பண்ணிக்கலாம். பட் டிரைவர்ஸ் வந்து 20 minutes every 20 minutes அவங்களால கார் ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால வந்துட்டு நீங்க கம்பல்சரி அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணி தான் பண்றீங்க. ஆமா இந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜூரிஸ், ஏசிஎல் எம்சிஎல் டேர் எல்லாமே வந்து பார்க்குறோம். ஏன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வர்மம் தடவல் முறையும் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக அக்யூபஞ்சர் ரிலேட்டட். ஏன்னா அது இன்டர்னலாகவும் சில கார்டிலேஜ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து வி ஆர் நாட் கிவிங் மெடிசின்ஸ்.
ஸோ மெடிசன்ஸை ப்ரொவைட் பண்ணுற எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அதுக்கு டாக்டர்ஸ் நாங்கள் இருக்காங்க கன்சல்டேஷனுக்கு. ஸோ அவங்ககிட்ட ரெஃபர் பண்ணோம். ப்ளஸ் ரீஹேப்காகவே செஷன்ஸ் வந்து ரீஹேப் செஷனும் பண்ணுவேன். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் எப்படி என்ன ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ணணும், ஸோ அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் சொல்லி தந்து, அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்ஸும் we are doing it for ACL injectors, லிகமெண்ட் எனி லிகமெண்ட்ஸ், டெண்டன், எனி இன்ஜுரிஸ், இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் வர ரீஹேப் செஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால்க்கான ட்ரீட்மெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் கூட we are doing it through அக்யூபஞ்சர். ஸோ காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர்னே தனியாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி ஹேர் ஃபால், ஏன்னா ஏன் ஹேர் ஃபால் ஆகுது, ஸோ பாடியில் ஹீட் இருந்தாலும் ஆகும், பாடி டெஃபிஷியன்சி இருந்தாலும் ஆகும், அதாவது நியூட்ரிஷன்லாம் இல்லாமல். ஸோ அது ஏன் கொட்டுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இன்டர்னலாக இருக்கிற பிரச்சனைகள் தான் வந்து வெளியில் வரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னலில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்து நம்ம வந்து பண்ணால் ஹேர் ஃபாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டைம் ஃப்ரேம் எப்படி இருக்கும்? ஏசிஎல் இன்ஜினியர் ரெக்கவர் ஆகிறதுக்கு கம்ப்ளீட் ரெக்கவரியாகவே எவ்வளோ நேரம் எடுக்கும்? எவ்வளோ மந்த்ஸ், எவ்வளோ இயர்ஸ் எடுக்கும்? ஆக்சுவலி எனி இன்ஜுரிஸ்ன்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து ஒரு 3 months மேட்சி நீங்கள் வந்து டைம் கொடுக்கும். 3 months to 6 months, அதாவது கம்ப்ளீட். ஏன்னா இது வந்து நம்ம வந்து நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்னால நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுற வரைக்கும் we have to give some time. ஸோ 3 months. ஸோ எப்படி ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கும்னா வீக்லி ட்வைஸ், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்லி ட்வைஸ் இருக்கும், ஒரு 2 to 3 weeks. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸாக மாறும், அப்புறம் 15 days ஒன்ஸாக மாறும். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து 3 to 6 months சொல்கிறேன். ஸோ அதான் ஒரு ப்ரீ இன்ஜுரி ஸ்டேட் அந்த ஸ்ட்ரென்த் ரெக்கவர் பண்ண ஒரு 3 to 6 months. 6 months கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அர்ஜென்ட் பண்ணக்கூடாது. பண்ணணும்னா அதாவது நீங்கள் கேட்குற அந்த ரிசல்ட்ஸ் இருக்காது. ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் ஆகிட்ட பிறகு லைஃப் லாங் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ரிகவர் பண்ணிக்கலாம். பண்ணியும் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த ட்ரீட்மெண்ட் கம்பேரிங் டு அலோபதி எக்ஸ்பென்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்? இப்போ எந்திரியே சொல்லிடுறேன். இப்போ நானே பார்த்தீங்கன்னா இப்போ நெக்கு இல்லை வெறும் லோயர் பாடி மட்டும் வராங்க அப்படின்னா லைக் 1.5 இப்படின்ட்டு சார்ஜ் பண்ணுவேன். 1.5 இருந்து எங்ககிட்ட 5,000 வரைக்கும் இருக்கு. ஏன்னா 5,000ன்றது இந்த வர்ம தொக்கணும்னு சொல்லுவோம். ஹெட் டு டோ எல்லாமே வந்து பண்ணும். ஃபார் ஹெட்ல இருந்து இதுல வந்து என்னென்ன வந்துடும் அப்படின்னா வர்ம தடவல் ஹெட் டு டோ வந்துடும். அப்புறம் கப்பிங் தெரப்பி நான் எக்ஸ்ட்ராவா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து பண்ணி விடுவேன் அவங்களுக்கு. கப்பிங் பண்ணுவேன், கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ ப்ளஸ் அவங்க வந்து வேற எதுனா அவங்களுக்கு எதுனா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் குறிப்பிட்ட சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த லோக்கல் ஏரியாவை பார்த்து இங்கே என்ன வரணும் பண்ணணும். ஸோ ஸ்பெஷலைஸ்டாக அவங்களுக்கும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சுகருக்கே அவங்க இன்சுலின் சுரக்கிறதுக்கே சில வர்ம புள்ளிகள்லாம் இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட்டே வந்து நம்ம கிட்ட வர்ம தொக்கணம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் ஸ்டிமுலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸோ 1,500 to 5,000 இருக்கு. ப்ளஸ் ஏன் இந்த காஸ்ட் அப்படின்னா இப்போ நார்மல் இப்போ ஃபிசியோவே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஃபிசியோ மட்டும் பண்ணுறோன்னா இப்போ 500 வெளியில் வாங்குவாங்க. பட் என்னன்னா ஒரு ஹீட் தெரப்பி, ஒரு ஐஎஃப்டி, அவ்வளோதான், ஒரு 1/2 hour செஷன் இருக்கும், அவ்வளோதான். பட் நாங்கள் பண்ணுறது வந்து நான் பண்ணுறது சொல்கிறேன், வெளியில் வாங்குறாங்க கமர்ஷியலைஸ்ட் ஆச்சுன்னா பயங்கரமாக இதுவாகிறாங்க. இப்போ நான் பண்ணுற செஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours to 2.5 hours ஒரு பர்சன் ஒரு செஷன். ஸோ அதில் 1.5 to 3K வந்து இட்ஸ் நாட் அ ஹியூஜ் மணி அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன வந்துடும் அப்படின்னா வர்மம், கப்பிங், கைரோ அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் செப்பரேட்டாக இப்போ வெளியில் கைரோ மட்டுமே 2K to 3K per செஷன் they are charging. ஈவன் கப்பிங் தெரப்பி மட்டுமே they are charging 2K to 3K. பட் நான் வந்து வர்மம், கப்பிங் எல்லாமே சேர்த்து பண்ணுறதுனால ஸோ 2K to 2.5 இந்த ரேஞ்சில் தான். ஸோ கம்பேரிங் டு அதர்ஸ் கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஸோ யாருக்காச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் அப்ரோச் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் அப்புறம் அப்ரோச் பண்ணலாம் டேரக்ட்லி. ஸோ இவர் வந்து இப்போ பம்மல்ல இருக்காரு, பம்மல் டு பல்லாவரம் இன் பிட்வீன். ஸோ நீங்கள் எங்கேருந்து கிளைண்ட்ஸ் தான் வராங்க உங்களுக்கு? நீங்கள் வெளில மற்ற ஸ்டேட்லேருந்து வராங்களா? ஆமாம், எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பல்லாவரம் டு இந்த தாம்பரம் சரௌண்டிங்கில் எல்லாருமே வந்து ஜிம் மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே வருவாங்க. ப்ளஸ் நந்தனம் இங்கே ஆத்லீட்ஸ் வருவாங்க. எனக்கு ஃபுட்பால் தமிழ்நாடு பிளேயர்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க, ஆத்லீட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ப்ளஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க, கர்நாடகா, இந்த ஆந்திர பிரதேஷ், இங்கேருந்துலாம். செலிபிரிட்டிஸ் வராங்களா?
செலிபிரிட்டிஸ் நான் போய் தான் பண்றேன். சில பொலிட்டீஷியன்ஸ்க்கெல்லாம் அவங்களால கொஞ்சம் வர முடியல. ஆமா, அவங்களுக்கு சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் போயிட்டு கொஞ்சம் பொலிட்டீஷியன்ஸ்க்குலாம் வீட்டில் போயிட்டேன். மேக்ஸிமம் வீட்டில் பண்றது இல்லை, பட் சில அவங்களால வர முடியல ஏஜ்டு பீப்புள்ஸ் அவங்களுக்காக மட்டும்தான் பண்றேன். மற்றபடி ஆமா ரொம்ப முடியல அப்படின்ட்டு சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு சில பர்சனல் அந்த இது இருக்கு, கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீயா வர முடியாதனால நான் போயிட்டு பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு டிஸ்கஷன் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நானும் நிறைய கற்றுக்கிட்டேன், ஷிபினும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பார்த்த வியூவர்ஸ் நீங்களும் நிறையவே லேர்ன் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு இந்த ஃபீல்டே தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் வந்து இந்த அலோபதி மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் கமெண்ட் பண்ணு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, டேரக்டாக அவருக்கு டிஎம்எம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிருக்கு, இல்லை கரண்ட்லி இஃப் யூ கோயிங் த்ரூ சம் இஷ்யூஸ் இன் யர் பாடி அப்படின்னா தான் கண்டிப்பாக நீங்கள் ஹபீப் ப்ரோ அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்கள் டைமுக்கு. நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா ஆடியன்ஸ்க்கு? கண்டிப்பாக வந்து ரிகவர் வந்து நீங்கள் எனி ஃபிட்னஸில் நீங்கள் எதில் இருந்தாலும் ரிகவர் தான். நம்ம வந்து இங்கே ரிகவர் தான் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஒரு நாலேஜ் தான் வந்து நம்ம இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் கிட்ட வந்து இல்லைன்னு நான் வந்து பார்ப்பேன். ஏன் ஃபாரினர்ஸ் வந்து ப்ரொலாங் டைமில் அவங்க ஃபிட்னஸில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ரிகவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ரிகவரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஃபிட்னஸ்ன்னு வந்துட்டாலே எனி ஃபிட்னஸ் பண்ணாலே உங்கள் பாடியில் ஒரு லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ளஸ் பாடி பில்டிங்லாம் பண்ணும்போது ஒரு மசில் டேர் வரும். ஸோ அதனால இன்ஃப்ளமேஷன்ஸ் பாடியில் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்க உங்கள் பிளட்டே வந்து அசிடிக்காக மாறும். ஸோ நீங்கள் ரிகவர் பண்ண அங்கே ஹீலிங் நடக்க ஸோ லைஃப் லாங் வந்து இந்த ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ரிகவர் பண்ணுங்க, பட் பார்த்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கை. We are looking forward to hear from you. Thank you. Signing off. Team Trifusion. Thank you. Super.